குளோபல் அச்சீவர்ஸ் அவார்ட் இது வந்து சென்னையில் நடந்தது. இது 2025ஆம் ஆண்டுக்கான இந்த அவார்டு தமிழகத்தில் சிறந்து விளங்கிய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவார்டு வழங்கி கௌரவித்தனர். இதில் சிறப்பு என்னென்னா, நகைச்சுவை நடிகர் செந்தில் ஐயா அவர்களும் நகைச்சுவை நடிகர் சின்னிஜெயந்த் அவர்களும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியை பாருங்கள், அவங்க ஸ்பீச்சும் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. Someone who is ready to try? So ladies and gentlemen, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ரொம்ப பிரபலமான முகம், சாருக்கு அறிமுகமே தேவையில்லை. நம்மளோட இண்டஸ்ட்ரியில காமெடியன் அப்படின்னாவே சாரோடைய பேர் தான் பயங்கர பாப்புலரான பேர். இப்போ வரைக்கும் காமெடி மதியான டைம் ஆயிடுச்சு இல்லையா, நான் பேசுற யாரும் கவனிக்க மாட்டீங்க. நம்ம பாரு ஒரு இடத்துல ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். So I want entire attention here for the next couple of hours. I want all of you to be very attentive. So we'll try it once again. All right, all of you ready? 1, 2, 3. Anyways, it's okay. So the reason why I asked you to do it, I am very strongly without the VIPs. We have a big set of VIPs here to give the awards to you people. It's time to invite all of them to the dais. And now I present to honor Mr. Zahir Ahmed. A big round of applause, please. Also, VIPs எல்லாருக்கும் ஒரு big round of applause கொடுத்துடலாமா for their time and for the presence. சாரை பத்தி சொன்ன மாதிரி இங்க இருக்க பல பேருக்கு மேடையில இருக்கவங்களுக்கு அறிமுகமே தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பர்சனை தான் ஃபர்ஸ்ட் நான் பேச கூப்பிட போறேன். இதெல்லாம் மீறி சாரை பத்தி சொல்லணும்னா இஸ் a very great personality. சாரோடைய மிமிக்ரிக்கு இப்ப வரைக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ நம்மளுடைய சின்னிஜெயந்த் சாருக்காக ஒரு பலத்த கைத்தட்டுகள் கொடுக்கலாம். Sir, few words to the audience, please. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மேடையில் வீட்டிற்கும் எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அன்பு இயக்குவர், அன்பு சகோதரர் இயக்குனர் யாருக்கண்ணன் அவர்களும், என்னுடைய அன்பு சகோதரன், அதாவது என்னன்னா ஹாலிவுட்ல நார்மல் ஆடிடுவாங்க. அந்த ஹாலிவுட் நார்மல் ஆடிக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு நான் ரசிச்சது 2 நகைச்சுவை நடிகர், ஒன்று கவுண்டமணி அண்ணன், அடுத்தது செந்தில் அண்ணன். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கலைஞர் அண்ணன் செந்தில் இருக்கு. அதே போல குடும்ப படங்களை, அதாவது விசு சார் இருந்தாரு, அதுக்கு பிறகு ஒரு மாபெரும் இயக்குனர் என்றால் எனக்கு தெரிஞ்சு அவர் படம் நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன். இங்கு வருகை தந்திருக்கும் இயக்குனர் வி சேகர் அவர்களே, அவருக்கு ஒரு கரவசை. அற்புதமான ஒரு இயக்குனர். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களே, வந்திருக்கும் தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. செல்வம் சார் ரொம்ப அப்படி கொடுக்குறாரு. இது என்ன 2 விஷயம் இருக்கு. படிச்சு வாங்குற பட்டம், எங்களெல்லாம் சொன்னா நடிச்சு வாங்குற பட்டம்னு. ஆனா நீங்க சில சேவைகள், அதாவது சோசியல் ஒர்க் எல்லாம் பண்ணி இந்த பட்டத்தை போறீங்க. என்ன பட்டம் போக போறீங்கன்னா டாக்டரேட். டாக்டரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பட்டம். அந்த பட்டம் வாங்கின பிறகு என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்க. எதுக்குன்னா சமுதாயத்துக்கு. ஏன்னா இந்த பேருக்கு முன்னாடி போடுவீங்களா டாக்டர்னு? போடுவீங்களா இல்லை? எவ்வளவு பேர் போடுவீங்க? கை தூக்குங்க. டாக்டரேட் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே. ஸோ நீங்க அந்த டாக்டர் அந்த பேரை போட்டீங்கன்னா சமுதாயத்துக்கும் நீங்கள் கடமைப்பட்டிருக்கு. சமுதாயத்துக்கு முக்கியமா கடமைப்பட்டிருக்கு. பல விஷயங்கள் நீங்க பண்ணணும். ஆனா இந்த டாக்டர் பட்டம் வாங்கணும்னா இப்ப எல்லாம் என்ன எக்ஸாம் எழுதுறாங்க? என்ன எக்ஸாம் எழுதுறாங்க? நீட் எக்ஸாம். அந்த நீட் எக்ஸாம் எழுதுறது எவ்வளவு கஷ்டம், அதுக்கு எவ்வளவு பேர் தியாகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு
ஒரு பெரிய லெவல்ல வந்து அச்சீவ் பண்ணி 5 வருடம் ஒரு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படித்து 6வது வருடம் ஒரு ஹவுஸ் சர்ஜன் பண்ணி அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து டாக்டர் ஆகிறாங்க. 6 வருஷம். அப்படி இந்த விழாவுக்கு எல்லாரும் யூனிக்கா செலக்ட் பண்ணணும்னு சொல்லி செல்வம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பேனல் வந்து யூனிக்கா செலக்ட் பண்ணாங்க. ஒரு அற்புதமான இளைய தலைமுறையில் ஒரு யங் டாக்டர் வந்திருக்காரு. உங்கள் கரவோசையுடன் அறிமுகப்படுத்துகிறேன் டாக்டர் அஜய் வெங்கடகிருஷ்ணன். உட்காருங்க. இவரை பத்தி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க பெற்றோர்கள் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அது பாருங்க எவ்வளவு எங்கா இருக்காரு. ஆனா 5 வருஷம் வந்து என்ன எம்பிபிஎஸ் படிச்சுட்டு 6வது வருஷம் ஹவுஸ் சர்ஜன் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபாரின் அதாவது யூஎஸ்ல போய் எம்எஸ் படிக்க போறாங்க. அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கைத்தட்டல் தட்டுங்க. எனக்கு என்ன பிடிச்ச என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். இவர் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கலா ரசிகன். ரொம்ப பிரமாதம் ட்ரம்ஸ் வாசிப்பார். நான் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு டேஸ்ட். இந்த மலர் ஹாஸ்பிட்டல் நம்ம ராமமூர்த்தி இருந்தார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா சினிமானா அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. ராமமூர்த்தி சார் எல்லா ஷூட்டிங் வருவாரு. கார்த்திக்குடைய பர்சனல் டாக்டர் அவரு. எல்லா ஷூட்டிங் வருவாரு. அவர் நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சிவில பெரிய பண்ணி. அது மாதிரி நம்ம டாக்டர் அஜய் விஜய் வெங்கடகிருஷ்ணனுடைய பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இவர் பெரிய ட்ரம்மர். ட்ரம்ஸ் அவ்வளவு நல்லா வாசிப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில வந்து ஒரு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய சவிதா காலேஜ்ல நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணி நான் போன் பண்ண இந்த மாதிரி காலேஜ் பக்கத்துல எங்க ஷூட்டிங்கு வர முடியுமா சொல்லுங்க. எத்தனை மணிக்கு நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு நைட்டு 3 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணி வரைக்கும் முடியும். நீங்க தயவுசெய்து வரலாம். எதுக்கு நான் வர சொன்னேன்னா அங்க வந்து ஸ்டண்ட் சீன் எடுத்தாங்க. நான் நடிச்ச படம் வந்து சர்தார் 2. அந்த ஸ்டண்ட் சீன் எடுக்கும்போது கண்டிப்பா வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்டண்ட் குரூப்புக்கு நடிகர்களுக்கு அடி விடுவோம். எனக்கு கண்டிப்பா தெரியும். ஸ்டண்ட் சீன் எடுக்கும்போது கண்டிப்பா ஒவ்வொரு ஷூட்டிங்ல ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். சப்போஸ் இவர் வந்தாருன்னா ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு வேற ஒரு காரணத்துக்காக அவர் கூப்பிட்டேன். இவர் நினைச்சு வேற ஏதோ ஷூட்டிங்க்கு தான் நான் கூப்பிட்டுருக்கேன். சரி அங்க நான் வரேன்ட்டு அது வந்தாரு. இவர் வந்து எஸ்ஜே சூர்யாவோட பெரிய ஃபேனான எஸ்ஜே சூர்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், கார்த்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பார்த்துட்டு இருந்தாரு. ஒவ்வொரு ஆங்கிள் வைக்கும் போதும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஒரு 2-3 வீடியோக்கள் காமிச்சார். ஒரு ஹவுஸ் சர்ஜன். அப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது நான் ரொம்ப அசந்துட்டேன். ஒரு டாக்டர் சொன்னா ஒரு சின்ன பையன் தான் இருக்காரு, ஸ்கூல் பாய் மாதிரி ஒரு 6 வருஷம் டாக்டர் படிச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது பார்த்தா இவர் ஹவுஸ் சர்ஜன் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இவர் வந்து எத்தனையோ கிராமத்து மக்களுக்கெல்லாம் ட்ரீட் பண்ணி கிராமத்துப்புற மக்களுக்கெல்லாம் ட்ரீட் பண்ணி அது வந்து தலையில அடிப்பட்டவங்க ஸ்டிச் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா சில குழந்தைக்கு நினைக்கிறேன் நீங்க காமிச்சிக்க அந்த மொபைல்ல. சோ அந்த அளவுக்கு வந்து அவரோட ஸ்டிச் பண்ணது ஸ்டிச் பண்ண மாதிரி தெரியல. அங்கிள் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டிச் பண்ணது ஒரு அடுத்த வாரம் பாருங்க இன்னொரு வீடியோ காமிக்கிறது. அப்படி அந்த இடமே தெரியல. அதுக்கு ஒரு கைத்தட்டல் தட்டுறது. அற்புதமான ஒரு மருத்துவரை நான் கண்டேன். இந்த மருத்துவர் கடைசியில் சொன்ன என்ன டாக்டர் நீங்க வந்து இப்ப இங்க சென்னையில இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க அமெரிக்கால போய் படிப்பீங்க. நீங்க அமெரிக்கால படிச்சுட்டு நீங்க அங்கேயே இருந்துருவீங்க. சொன்ன ஒரே வார்த்தை நான் அமெரிக்காவுக்கு படித்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டிலே மருத்துவ சேவை செய்து தீருவேன். இதை ஏன் நீங்க சொல்கிறீங்க என்றால் இன்று இருக்கும் இளைஞர்கள் 2K கிட்ஸ் அவங்க எல்லாம் ரொம்ப முற்போக்கு சிந்தனையுடனும் ஒரு வித்தியாசமான எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக வருங்காலத்திலே இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய நன்மைகள் எப்படி இந்த டாக்டர் அஜய் கிருஷ்ணன் பண்றாரு அது மாதிரி எல்லாருமே பண்ணணும். அது இல்லாம நீங்களும் வந்து இப்போ வந்து டாக்டரேட் வாங்க போறீங்க. வாங்கிட்ட பிறகு அதாவது இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த நிகழ்ச்சியில டாக்டர் அதாவது 6 வருஷம் படிச்ச டாக்டர் கூட சேர்ந்து டாக்டரேட் வாங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய லக்கு. சில ஃபங்க்ஷனுக்கு வந்து டாக்டர் சென்டர் வர்றது கஷ்டம். இதுல வந்து ஒரு யங் டாக்டர் வந்திருக்காரு. அந்த யங் டாக்டர் கூட நீங்க சேர்ந்து அந்த புத்துணர்வோட நீங்களும் வந்து இந்த டாக்டர் பணியை அதாவது நீங்கள் வாங்கும் இந்த விருதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அதே போல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னுடைய அருமை சகோதர இயக்குனர் யார் கண்ணன் வந்து தமிழ் சினிமால வந்து எத்தனையோ டைரக்டர்ஸ் நான் பார்த்திருக்கேன். சில பேருக்கு அதை வந்து டச் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த அண்மையில ரொம்ப டச் பண்ணிட்டாரு. என்னன்னா என்னுடைய குருநாதர் டைரக்டர் மகேந்தர் கைகுருக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவரு பேர்லயே இன்னைக்கு வந்து ஒரு பிலிம் இன்ஸ்டியூட் மகேந்திரன் பிலிம் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்காரு.
கண்டிப்பாக அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செந்தில் சாரை பத்தி நான் சொல்லுவேன். நானும் செந்தில் சாரை நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். ஒரு யதார்த்தமான ஒரு நல்ல மனிதர் செந்தில். ஏன்னா சில பேர்லாம் சொல்றாங்கன்னா செந்தில் என்ன தெரியும், இண்டஸ்ட்ரியில சம்பாதிச்சு வச்ச மிகப்பெரிய சொத்து தெரியும். செந்தில் சொன்னாலும் ரொம்ப நல்லவர்னுவாங்க எல்லாரும். அது ஒரு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரர், நல்ல ஒரு மனிதர் செந்தில். அதே மாதிரி வி சேகர் அவரை பத்தி சொல்லணும். வி சேகர் மாதிரி ஒரு தில்லான டைரக்டர் யாருமே கிடையாது. இப்படி ஒரு அதாவது அசந்துருங்க ஒரு படம் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்றாங்க. பாக்யராஜ் சார் கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து வெளியூர் வந்து ஒரு தனியா ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. கூப்பிட்டு கதை சொல்றாரு, சிட்டி சார் நான் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்றேன், நீங்க நடிக்கிறோம் இந்த ரோல் அப்படின்னாரு. இந்த கதை அப்படி இருக்கு, இந்த ரோல் இப்படி இருக்கு, என்ன சொல்லு நீங்க நடிக்க சார், எப்படி சார் நீங்க எவ்வளவு தைரியம். ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிறவங்க டைரக்டர் அந்த கதையை செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த கதை என்ன, படத்துடைய பேர் நீங்களும் ஹீரோ தான். அந்த கதை என்னன்னா சினிமாவுக்கு எதிரான கதை, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எதிராக. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், தவறான விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிற ஒரு கதை. நீங்களும் ஹீரோ தான் ஒரு கதை. அந்த கதையை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எந்த இயக்குனரும் முதல் படத்துக்கு அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவின் முதல் இயக்குனர் வி சேகர். அதே மாதிரி அவருடைய சிந்தனைகள்லாம் பிரமாதமா இருக்கும். அவருடைய படம் பொண்டாட்டி சினிமா கேட்டுக்கிற ஒரு படம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம வீட்டில் நடந்த விஷயமா இருக்கும். கவுண்டமணி தான் எனக்கு வந்து அப்பாவா நடிச்சாரு. கவுண்டமணி திட்டுறதை பார்த்தா எங்க அப்பா திட்டுற ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு காட்சி அமைப்பும் ஒவ்வொரு வசனங்களும் அவ்வளவு பிரபாவமா. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்களுக்கும் அண்ணன் செந்தில் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை ஏற்படுத்திய இயக்குநர்களே வி சேகருக்கும் பெருமை உண்டு. கண்டிப்பா அடிக்கடி சொல்லுவாரு கவுண்டர் சொல்லுவார், சரி பெரிய டெக்னீஷியன் தான், பெரிய ஸ்டோரி அடிக்கடி சொல்லுவார். அந்த அளவுக்கு அண்ணன் வி சேகர் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான மிகப்பெரிய இயக்குனர். அவரும் இந்த விழாவுக்கு வந்து உங்களுக்கு இந்த விருதுகளை வழங்குவதற்கு நீங்கள் கொடுத்து வைக்கிறீர்கள் கண்டிப்பாக. சோ அப்பேற்பட்ட இந்த வேலையிலே நிறைய பேர் பேசவிருக்கிறாங்க. பேசினா நிறைய பேசலாம். இந்த மருத்துவ டாக்டரேட் விருதை பெற்றுவிட்டு நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Assistant Commissioner of Police, retired Chennai, to share a few words, please. Sir, big round of applause. அவர்கள் கையால் நீங்கள் இன்று பட்டம் வாங்க இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். தமிழ்நாட்டின் ஜனத்தொகை கிட்டத்தட்ட 8 கோடி. அந்த 8 கோடியில் நீங்கள் மட்டும்தான் இன்று கௌரவ டாக்டர் பட்டம் வாங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க. இந்தியாங்கிறது ஒரு ஏழை நாடு, அதிக அளவில் ஏழைகள் உள்ளவங்க. அந்தந்த காலத்துக்கு பொறுத்தவரை ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம், ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். நிச்சயமா கஷ்டப்படக்கூடிய ஒரு உயிருக்கு உதவி செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சவங்க தான் இன்னைக்கு உலகம் மறக்காம இருக்கு. அதே மாதிரி வயிறார ஏழைகளுக்கு உறவு விடுங்க. நிச்சயமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட வீட்டுல வந்து நமக்கு தெரியும் சினிமா துறையை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. நானும் பார்த்திருக்கிறேன். 24 மணி நேரமா அடுப்பு எழுதிட்டு இருக்கு. யாரு போனாலும் அங்க சாப்பிடணும், சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டு தான் அங்க அடுத்த வேலை. உங்களோட குறைகள் என்னங்கிறது நீங்க சொல்றதுக்கு முதல்ல விடவே மாட்டாங்க. நேரம் போய் சாப்பிட்டு அப்புறம் வாங்க அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு செஞ்சனால மறைந்து 35 ஆண்டுகள் 37 ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு அவர் நினைச்சுட்டு இருக்கோம். ஆக இதுவே ஒரு தகுந்த மாதிரி அதுக்கு மேலும் ஒரு பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க பண்ணணும். பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? சட்டமே இல்லையே. நிச்சயமா பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி. உங்களுக்கு பயங்கர பாப்புலரான ஃபேஸ். இஸ் an actor. நிறைய படங்கள் நம்ம பிரபலமான படங்களையும் பார்த்துக்கோம். இஸ் a very popular Indian film director. So கைத்தட்டங்களுடன் திரு யார்கண்ணன் சார் அவர்களை பேசுவதற்காக அழைக்கலாம். செல்வம் இருக்கிற இடம் தேடி எல்லாரும் வந்திருக்கீங்க. இது நிர்வாக செல்வம், அறிவு செல்வம், நட்பு செல்வம், அதே மாதிரி விருது செல்வம். இந்த செல்வம் சேலம் செல்வம். சேலம்ன்றது ஒரு ஊர் கிடையாது. சேலம்ன்றது
பிறந்த இடம். ஆனால் இன்னைக்கு அது உலக செல்வம். தமிழ்நாட்டு செல்வம், இந்திய செல்வம், உலக செல்வம். அதனால உங்க எல்லாருக்கும் என்னுடைய தலைவாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் திரைப்படத்துறை சார்ந்தவர்களை அழைக்கிறார்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் அப்படின்னாலும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தனி சிறப்புகள் உண்டு. சின்னி ஜெயந்த்ன்றது எல்லாருக்கும் நடிகர், ஆனா எங்களுக்கெல்லாம் நட்பு தோழர். நாங்க தான் சின்னி நடிகன்னு கை கொடுக்கும் கையில அவரை புஷ் பண்ணி அனுப்பிச்சோம். இன்னைக்கு அவருடைய பையனை ஒரு கலெக்டரா மாற்றி இருக்கிறார். ஒரு நடிகர் தன்னுடைய பையனை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த லெவலுக்கு கொண்டு வர, நாளைக்கு அவர் இன்னும் உயர் பதவிகள் எல்லாம் அடைய, அப்படி ஒரு திரைப்பட நடிகர். அதையெல்லாம் விட நட்புக்கு அப்படியே கை கொடுக்கிறவர், கை கொடுக்கும் கை அந்த கை. அடுத்து செந்தில். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, செந்தில் நிறைய தன்மேல திட்டுக்களை படத்துல வாங்குவார். ஆனா அந்த திட்டு எதுவுமே அவரை பாதிச்சதில்லை. ஏன்னா அந்த நல்ல மனசு, குட் ஹார்ட். கண்ணுக்கு தெரியாத ஒரு கவச குண்டலம் செந்தில சுத்தி இருக்கு. அதனால நீங்க யாரு திட்டினாலும் அது அவர்கிட்ட எடுபடாது. அவர் இன்னைக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சா கூட ஒரு 25 வயசு ஆளாதான் தெரிவார். அது அந்த மனசு. நடிகராக இருக்கிறது மட்டும் ஆற்றல், திறமை, செல்வம், செல்வாக்கு மட்டும் ஒரு மனித வாழ்க்கையை முழுமைப்படுத்தாது, பூரணப்படுத்தாது. அவன் ஆற்றல் மிக்கவன், செல்வாக்கு மிக்கவன், புகழ் மிக்கவன், நல்ல மனுஷனா இருந்தாதான் அவனுக்கு அதனால ஒரு பெருமை. அது இல்லாம பல பேர் இருக்கிறாங்க, திறமை மட்டும் இருந்து மனித நேயமே இல்லாத பல பேரை நம்ம பார்க்கிறோம். அதுல எல்லாம் செந்தில். அடுத்து சேகர். சேகர் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரிந்த மிக பிரபலமான இயக்குனர், ஒரு குடும்ப தலைவர், யூனியனிஸ்ட். சங்கங்களை கட்டுக்கோப்பா கொண்டு வர்றதுல திறமைசாலி. அவரை பத்தி பெரிய வரலாறு இருக்கு. திருவள்ளுவர் மேல அவருக்கு மிக ஈடுபாடு. அதனால திருவள்ளுவர் கலைக்கூடம் இங்கிலீஷ், ஆங்கிலத்தில், அதாவது தமிழை நேசிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிற பல பேருக்கு மத்தியில அவர் தமிழில் பட கம்பெனிக்கே பெயர் வைத்தவர், திருவள்ளுவர் கலைக்கூடம். அந்த மாதிரி அதுக்காக பத்திரிகை நடத்தினவர். பார்க்க போனா நான் உதவி இயக்குநராக வருகிற போது அவர் உதவி படத்தொகுப்பாளராக என்னுடனே இணைந்து பணியாற்றி அப்படியே இன்றைக்கு ஊரறிந்த நல்ல ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறார். அடுத்து புண்ணியமூர்த்தி அவர்கள் இருக்கிறார். அதாவது ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இங்க இருக்கிற சினிமாக்காரர்கள் இப்ப என்னை பத்தி சொல்றப்ப நான் நடிகர், டைரக்டர், எழுத்தாளர் அப்படின்றது மட்டும் என் தகுதி இல்லை. இந்த நீங்க வாங்குற டாக்டர் பட்டத்துக்கும் இப்ப அவர் சார் பேசினதுக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. உங்களை எல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஒரு 4 சுகத்துக்குள்ள நான் நல்ல மனுஷனா இருக்கிறேன், என் குடும்பத்தை பாத்துக்கிறேன், பிள்ளை குட்டிகளை பாத்துக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அதுதான் வாழ்க்கைன்னு இருக்கிறது வாழ்க்கை இல்லை. அதை மீறி உங்கள் தெருவுக்காக, உங்கள் ஊருக்காக, உங்கள் நாட்டுக்காக, உங்கள் சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சாதான் இந்த வாழ்க்கை அது பூரணமாகும். அதுக்காக தான் இன்னைக்கு விசிட்டிங் கார்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்துற ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இந்த பட்டங்கள் எல்லாமே. நீங்க இன்னும் இந்த வேலைகளை செய்யறதுக்கு, அதாவது டாக்டர் பட்டம் வாங்கறதுக்கு நீட் எழுதணும்ன்றாங்க இல்லையா, அந்த ஆங்கில வார்த்தையே நான் சொல்றேன். நீட்ன்றத நாம எப்படி எடுத்துக்கோன்னா NEET, நீட். அந்த நீட் என்ன? சுத்தமா இருக்கிறது. இந்த சுத்தமா இருந்தா டாக்டர் பட்டம் உங்களை தேடி வரும். அசுத்தங்களை அருகே சேர்க்காமல் இருந்தால், இந்த நீட் வந்தாலே அந்த டாக்டர் பட்டம் வரும். சாதனையாளர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விண்ணப்பம், நீங்க இந்த வருகிற தலைமுறையை உண்மையிலேயே உருவாக்குங்கள். நீங்க நினைச்சு நீங்க உருவாக்கணும். அதுக்கான ஒரு ஆயத்த நாள் இந்த நாள் என்று கூறி உலகெல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir.
அதுக்காக இன்னொரு பாப்புலரான டைரக்டர் அவர்களை தான் நம்ம மேடை கூப்பிட போறோம் பேசுவதற்காக. சாரை பத்தி சொல்லணும், ஃபேமிலி மூவிஸ் அப்படின்னு நம்ம தமிழோடதுல எடுத்துக்கிட்டாலே சாரோடைய பெயர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதுல சில பெயர்கள், மூவியோட பெயர்களை சொல்லணும் அப்படின்னா, வரவு 8 செலவு 10, பொன்னாட்டி சொன்னா கேட்டுக்கணும், கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நான் பிடித்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஃபேமிலி மூவிஸ்க்கு ஒரு பல எடுத்துக்காட்டான மூவிஸ் எடுத்திருக்காங்க. சோ இட்ஸ் none other than திரு சேகர் சார். அவர்களை சில வார்த்தை பேசுவதற்காக அழைக்கலாம். சேகர் சாருக்காக ஒரு பலத்த கைத்தட்டுகள் ப்ளீஸ். இந்த விழாவிற்கு வரும்படி என்னை அன்போடு அழைத்த தம்பி பீர் முருகன் அவர்களே, அவர்கிட்ட வசதி இருந்ததுன்னா மிகப்பெரிய சோசியல் நான் இருப்பேன். மனசு பெரிய மனசு, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவர் பெரிய ஆளுங்களோட தொடர்பு வச்சிருக்கிறார். வசதி மட்டும்தான் இல்லை அவர்கிட்ட. அதே போல திரு செல்லும் அவர்கள் இந்த ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அவருக்கும், அவரோடு இருந்து செயல்படக்கூடிய மற்ற பொறுப்பாளர்களுக்கும், வருகை இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த பாராட்டு பெறக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திறமசாலிகளை பாராட்டுன்றது ரொம்ப முக்கியம். இந்த கை பேசிட்டு பேச வரும்போது ஒரு கை தட்டுறீங்க, பேசிட்டு போகும்போது ஒரு கை தட்டுறீங்க. எதுக்குன்னா இந்த கை தட்டல் என்ன பண்ணணும், அவங்கள அடுத்த மேடையில பேசுறதுக்கு ஊக்கப்படுங்க. ஏதோ நல்லா பேசியிருக்கும் பொழுது அதனாலதான் கை தட்டுறாங்க. கை தட்டுறதே ஊக்கப்படுத்துறது. சின்ன வயசுல குழந்தைங்களை பார்த்திருப்பீங்க, இந்த முட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை. ஆனா அது எழுந்துச்சு தானா நடக்க வராது. அது சில டைம்ல அப்படியே தப்பி கிப்பி அப்படி எழுந்துச்சு அப்படி ஒரு காலம் எடுத்து வைக்கும். விழுந்துற போதுன்னு வச்சுங்க, அந்த அம்மா இருக்காங்களே அவனை அப்படியே கை தட்டி தட்டி அவனை என்கரேஜ் பண்ணி பண்ணி நடக்க வச்சிருவாங்க. இந்த முட்டி போடுற குழந்தை நடக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு தாய் இப்படி கை தட்டி ஊக்கப்படுத்துறாங்களோ அதே மாதிரிதான் இந்த ஆர்கனைசேஷன்லாம் திறமசாலிகளை ஊக்கப்படுத்து. இந்த ஊக்கப்படுத்துதல்ன்றது ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம். அரசாங்கமே எல்லாத்தையும் பண்ண முடியாது. தனியார் நிறுவனங்கள் தான் நிறைய கண்டுபிடிச்சு அவங்க அடையாளப்படுத்தி எல்லாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். நான் என்ன படம் பண்ண அதெல்லாம் சொன்னாங்க. இங்க வந்திருக்கிற செந்தில் அண்ணன் இருக்கார்ல, நடிகர் செந்தில் இருக்கார் இல்லையா, அவர் என்னோட பெரியவர் தான். நான் முதல் சினிமாக்கள் வரும்பொழுது சின்னி சார் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு வித்தியாசமான படத்தை பண்ணார் அப்படின்னு. அது என்ன காரணம்னாக்கா, யார் எந்த துறைக்கு வந்தாலும் அதுல ஸ்பெஷலிஸ்டா வரணும். ஒரு டாக்டரா வந்தா அது ஒரு சர்வீஸ் மோட்டிவா வரணும் இல்லையா. அதே மாதிரி எந்த துறைக்கு வந்தாலும் ஒரு டான்ஸ் ஆடணும், ஒரு நல்ல கத்துக்கிட்டு டான்ஸ் ஆடணும். சினிமால நல்ல ஒரு நடிகரா வந்துதான் அந்த சிவாஜி சார் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி வர முடியும். அதே மாதிரி அரசியலுக்கு வந்தாலும் ஒரு காமராஜர் மாதிரி நற்பணி செய்யக்கூடியவங்களா, அண்ணா மாதிரி, பெரியார் மாதிரி, அம்பேத்கர் மாதிரி, நேரு மாதிரி, காந்தி மாதிரி வரணும். சும்மா நடிகர்கள் எல்லாம் சினிமாக்குள்ள நான் சிஎம் முக்கியமான அப்ப அந்த நாடு இன்னும் அவன் குடிச்சவராயிடும்ல. முதல் படம் நான் எடுத்தேன், உடனே சினி மாதிரி அவங்க சொன்னாங்க, சார் இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமா படம் எடுத்தா உங்களுக்கு சினிமா பத்தி அனுப்பிச்சுடுவாங்க. அனுப்பிட்டோம், அதை பத்தி தான் இருக்கு. அதாவது பிறந்தவனே கத்தணும், கத்தனா அது ரொம்ப பழமையாயிடும். புரியுதுங்களா? முதல் படத்திலேயே நீ யாருன்னு தெரியணும் இல்லையா. பின்னாடி 100 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது 10 ரூபாய் உதவி செய்யாதவன் 100 கோடி சம்பளம் வாங்கும் போது உதவி செய்யற மனசு வருமா? வராது. அதனால நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே என்ன பண்ணோம், அந்த சோசியல் மனப்பான்மை வரணும் இல்லையா. அதனால அந்த முதல் படத்திலேயே சொன்னேன், நடிக்கிறவங்க நடிங்க, நாட்டுக்கு தொண்டு செய்யறவங்க செய்யிட்டான், எல்லாம் சிஎம் ஆயிரம்னு ஆசைப்படாதீங்கன்னு நான் துணிச்சலா எடுத்தேன். அதனால எனக்கு சிந்தில சார் உங்களுக்கு வாய்ப்பே எல்லாம் போயிடும் சார். என்ன ஒருத்தவங்க பரவாயில்ல, இன்னும் ஒரு 500 கோடி சம்பாதிக்கிறது கட்டு போயிடும், அதை பத்தி எனக்கு கவலையே படாது. துணிஞ்சதை சொல்றதுதான் என்னுடைய கடமை. என்ன அப்புறம் திருப்பி எப்படி எனக்கு வாய்ப்பு வந்துச்சு, மறுபடியும் குடும்பம் எப்படி வராது இதுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் சேர்ந்து. அதனால சின்னி அப்ப நடிக்கும் பொழுதே எனக்கு என்ன, அது செந்தில் முதல்ல சொல்லணும். என்னன்னா, நான் முதல் படம் எடுத்தது இல்லையா, அப்ப 2வது படம் எடுக்கிறேன். எடுக்கும்போது சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்கிறேன்.
சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்தா யாரும் ஒரு புதுசா தான் நடிகரை போட முடியும் ஒழிய எஸ்டாபிஷ் நடிகர்லாம் வரமாட்டாங்க. நான் ஏன் பெரிய ஆளுங்கெல்லாம் போறது இல்லைன்னா எனக்கு சாதாரண ஆளை போட்டேன்னா அவங்க வச்சு படம் பண்ணலாம். கொஞ்சம் ஹீரோயிசமா சொல்லணும். இன்டர்வியூலயே அவங்க பெரிய பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் சிஎம் பிரதமரா கூட ஆயிடுவாங்க படம் முடியும் உள்ள. நான் உண்மையிலேயே ஒரு 10 ரூபாய் இன்கிரிமெண்ட் வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? வாழ்க்கையில நான் கவர்மெண்ட் எலிஜிபிலிட்டா இருந்தேன். ஒரு ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இன்கிரிமெண்ட்டுக்கு எத்தனையோ சங்கம் வச்சு போராடி இருக்கிறோம். இந்த நிஜ வாழ்க்கை வேற. சினிமாவில தப்புனு சிஎம் ஆகலாம், உலக தலைவர் ஆகலாம், எல்லாம் காமிக்கலாம். அந்த நிஜத்தெல்லாம் நான் என்னால சொல்றதுக்கு முடியாதுன்னு நான் ரஜினி சார்கிட்டையும் சொல்லிட்டேன், கமல் சார்கிட்டையும் சொன்னேன், விஜயகாந்த் சார் ரொம்ப நல்ல மனுஷன் அவங்ககிட்டே சொன்னேன். நீங்க தான் அட்வான்ஸ் கொடுத்து கொஞ்சம் கட்சியில ஆரம்பிச்சாரு, திருப்பி நான் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு. ரொம்ப கற்பனையான படங்கள்லாம் என்னால பண்ண முடியாது. எதார்த்தம் தான் பண்ண முடியும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதனால எனக்கு எவ்வளவு பணம் வருதுன்றது முக்கியம் இல்லை. எனக்கு 50 லட்சம் சம்பளம் கொடுக்குறேன்றாங்க. நான் ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ என்ன கிடைக்கிறதோ பரவாயில்ல பண்ணுவோம்னு நினைச்சு பண்றேன். அப்போ அதெல்லாம் வாங்கி போட்டு எனக்கு ஒரு 1000 கோடி சொத்துன்னு இருக்கும். நான் அதை பத்தி கவலைப்படல. வரும்போது இவ்வளவு தான் வரேன். என்ன காரணம்க்கா, நினைப்பதை மக்களுக்கு சொல்லணும். சோசியல் தாட் அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மேல எல்லாம் ஒண்ணு சொத்து கிடையாது. அந்த மாதிரி நான் சொல்லும் போது முதல் செந்தில் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் 2 பேர் இருக்காங்க. நான் படம் பண்ணும்போது கதைலாம் சொன்னேன். கவுண்டமணி அண்ணன் செந்தில் அண்ணன் வந்து அப்ப கடகாட்டக்காரன் பிரமாதமா ஓடுது, பிச்சுக்கிட்டு ஓடுது. அவங்க 2 பேரும் கட்டு பிசி 4 கணக்குல கல்லா கட்டுறாங்க. அவங்க யாரு? கவுண்டமணி தான். அவங்களுக்கு டே பேஸ் தான். 1/2 நாள் அங்க 1/2 நாள் இங்க அப்படி பிஸியா இருக்காங்க அந்த கடகாட்டக்காரனுக்கு. அப்புறம் ஆனா என் படத்துல என்ன பண்ணாங்கன்னா, நான் ஒரு 4-5 நாள் தான் எனக்கு சம்பளம் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய டே பேஸ்ல சம்பளம். என் கம்பெனிக்காரங்க நான் 4 நாள் 5 நாளைக்கு மேல எல்லாம் ஏதாவது தாளாது பாடிட்டாரு. சின்ன பட்ஜெட் படம். சரின்னு அதுக்கு அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசுறேன். அப்ப இவங்க என்ன பண்ண தெரியுமா, கவுண்டமணி சார் இவங்க 2 பேரும், பையன் நல்லா உணவு போல தெரியுதே, ஊக்கமா இருக்கிறானே, ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறானே, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு. ஏப்பா இன்னும் ஏதாவது கதையில நல்ல காமெடி எல்லாம் இருக்கு சார், நீங்க பணம் கொடுக்கணுமே, உங்களுக்கு கொடுக்கணும், அவங்க கம்பெனி கொடுக்கணும், சின்னதான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துறேன். உடனே கவுண்டமணி சார் 2 பேரும் பேசி இந்த தம்பிக்கு 5 நாள் டேட் கொடுத்துருக்கோம், இன்னும் 5 நாள் கொடுப்போம், நாளைக்கு நல்லா வருவோம் அப்படின்னு. 5 நாள் என்ன அந்த நேரத்துல 5 லட்சம் 5 நாளுக்கு சம்பளம் வந்தவங்க 10 நாள் ஆக்கி என்ன ஊக்கப்படுத்தி என்ன அந்த இடத்துல வந்து படம் முழுக்க நான் முடிச்ச மாப்பிள்ளை படம் பார்த்துருக்கீங்க, நான் முடிச்ச மாப்பிள்ளையில. அப்போ அவங்களுடைய சம்பளம் அன்னைக்கு வாங்கி போட்டுனாலும் கிராமட்டி வாங்கி பெருசா வந்திருக்கும். இவங்க நல்லா வருவாங்க ஜட்ஜு பண்ணுவாங்க கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும். இவங்க சொல்லும் போது யார்கன் சார் சொன்னாரு, சில பேர் தான் சினிமாவில நல்லவர்கள் வேற வல்லவர்கள் வேற. அரசியலே வல்லவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நல்லவர்கள் கொஞ்சம் பேர் தான் பார்க்க முடியும். காந்தி, பெரியார், அந்த மாதிரி அம்பேத்கர், இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். வல்லவர்கள் நிறைய இருக்காங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சம்பாதிப்பாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு சம்பாதிக்கலாம் இருப்பாங்க. அதே மாதிரி சினிமாவிலையும் வல்லவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நல்லவர்கள்லாம் ரொம்ப கம்மி. என்எஸ்கே இருக்கா இல்லையா, அவங்க எல்லாம் சம்பாதிச்சது இந்த கையில வாங்கி அந்த வகையில கொடுக்குறவங்க, அந்த மாதிரி எல்லாம் ஆளுங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரி சினிமாவில் நல்லவர்கள் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னி கூட அப்படிதான். சின்னி என்ன பண்ணுவாருன்னா, அந்த படம் நல்லா வரணும்னு முயற்சி பண்ணுவார். அந்த ஷூட்டிங்கே வந்து கலகலன்னு வச்சுக்குவார். அதாவது ஒரு ஷூட்டிங் நடக்கிற இடம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற அந்த ஷூட்டிங்லயே பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் சினிமா பத்தி பேசுவாங்க, ஒரு உலக விஷயம் பேசுவார். அது வந்து அவங்க மையம் கலெக்டரா இருக்க. அதே மாதிரி யாருக்கு சார் தெரியாமல எனக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கொண்டு வந்தீங்க. நான் சினிமால 35 வயசுல தான் சினிமாக்கு வந்தேன். மற்றவங்க 15-16 வயசுல வந்திருப்பாங்க. நான் கவர்மெண்ட் எலிஜிபிலிட்டி என்ன சினிமாக்கு வந்து சில பேர் கூப்பிடுறாங்க. அவ போடும்போது நான் அவர்கிட்ட தான் கேட்கறேன். அப்ப மகேந்திர சார் கிட்ட அவர் அசோசியேட்டா இருக்காரு. என்ன சார் சினிமாக்கு வரலாமா அப்படின்னு. வரலாம், நீங்க முன்னாடியே வந்திருந்தா நல்லா வந்திருக்கோம் அப்படின்னு. அவர் பாடல் ஆசிரியர். அவர் எழுதுற பாடலை வந்து நான் வந்து லிலியன்ற ஒரு டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட நான் போவேன், வருவேன். அப்ப படிச்சு காட்டுப்பேன், இந்த பாடல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. அவர் பாடல் ஆசிரியர் நல்லா இருக்கு சார் அப்படின்னு. கட்சியில் எதிர்பாராம நானே சினிமாவுக்கு வந்துட்டேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து யூனியன்ல வேலை செய்தோம். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு ஊக்கப்படுத்துற ஒரு ஆள் அவர். அதனால நாம வந்து திறமசாலிகளை ஊக்கப்படுத்தினா அவங்க வந்து பெரிய ஆளா வந்துடுவாங்க. ஊக்கப்படுத்தல் தான் இருக்கு. ஆகவே இங்க யாரெல்லாம் பாராட்டுறாங்களோ அவங்க எல்லாரும் பேரும் எனக்கு தெரியாது. ஆனால் இவர்களெல்லாம் பெரிய ஆளா வரணும், சாதனைக்கணும். அந்த ஊக்கப்படுத்துற இந்த அமைப்புக்கு எனக்கு நன்றி.
என்னையே பல பேர் ஊக்கப்படுத்தான்னு மேல வந்திருக்கிறேன். படம் 100 நாள் ஓடலன்னா யார் என்ன சேர்ந்த போறாங்க? அவன் 100 நாள் வரைக்கும் பொறுமையா அதை பார்த்திருக்கா இல்லையா? இப்பெல்லாம் 2ஆவது நாள் பார்த்துட்டே கல்லல் அடிக்கிறான், என்னடா படம் எடுத்திருக்கான்னு. அன்னைக்கு 100 நாள் வரைக்கும் பொறுமையா பார்த்துருக்கிறாங்க, இன்னும் டிவிலையும் அங்கேயும் பாக்குறாங்க என்பது ஊக்கப்படுத்துதல் என்பது மிக சிறந்த கலை. நீங்க கை தட்டீங்களா, அதுவே அதுதான் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறீங்க. உங்க கைப்பற்றுவது நன்றி. I request Mr. Sunil to kindly join us on stage with us. Sunil அவர்கள் இங்க இருக்கீங்களா? I request Mr. Matthew to kindly join us on stage with us. Mrs. Janaki Meghanathan to kindly join us on stage with us. Janaki Meghanathan அவர்களுக்காக ஒரு ஸ்ரீவாலு நான்காவது give a round of applause. I request Mr. Tamilmaran to kindly join us on stage with us. I request Mr. P. Mohammed to kindly join us on stage with us. So Firdaus to kindly join us on stage with us. I request on stage with us is Mr. 7 குழந்தைகளுக்கு உதவி வந்துட்டு இருக்காங்க. So சுமதி அவர்கள் ஒரு வலது கைத்தட்டுகள் please. அதை தொடர்ந்து அமிர்தம் சோஷியல் சர்வீஸ் அவார்ட் சுமதி அவர்கள் மேடைக்கு ரெடியாக இருக்கும். சரஸ்வதி அவர்கள் ரெடியாக இருக்கும். வந்து நிறைய சேவை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. 10 ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற உறுப்பினர். Next, I request Dr. S.D. Sabari Raja to be ready, please. Next, I request Mr. Bhaskar to be ready near the stage. And next, I request Mrs. Sheetal Nelson Borse to be ready, please. ஹரி பையாஸ்கோப்பை பாருங்கள், யூடியூப்பை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.